ஒப்பந்தம் அல்லது மோதல் மூலம் இலக்குகளை இஸ்ரேல் அடையும் நெதன்யாகு திட்டவட்டம். நாம் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் நிறைய உள்ளது. அதனை இஸ்ரேல் ஒப்பந்தம் மூலமாகவோ அல்லது சண்டையிட்டு அடையும் என அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். தற்போதைய போர் நிறுத்தம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து நாட்டு மக்களிடம் பேசிய பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேலியர்களின் மன உறுதிக்கு நன்றி தெரிவிக்கிறேன். எங்கள் அற்புதமான மக்களே, உங்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். குண்டுவீச்சிலிருந்து தப்பிக்க பாதுகாப்பான தங்குமிடங்களில் நீங்கள் மன உறுதியை காட்டினீர்கள். இதனால் நாம் அனைவரும் இணைந்து மாபெரும் வெற்றிகளை அடைந்தோம். போர்க்களத்தில் உள்ள நமது வீரர்கள் மற்றும் உள்நாட்டில் உள்ள நீங்கள் அனைவரும் முக்கியமானவர்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த போரில் உயிர் நீத்த நமது அன்புக்குரியவர்களுக்கு நான் தலைவணங்க கேட்டுக்கொள்கிறேன். உயரத்தில் வாடும் குடும்பங்களை அரவணைக்குமாறும் காயமடைந்த நமது அன்புக்குரியவர்கள் விரைவில் குணமடைய விளையுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணம் வரை நாம் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் நிறைய உள்ளது. அவற்றை நான் உடன்படிக்கை மூலமாகவோ அல்லது மீண்டும் சண்டை தொடங்குவதன் மூலமாக அடைவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனான் சேர்க்கப்படவில்லை என்று பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ள நிலையில் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வென்ஸும் நாங்கள் அப்படி ஒரு வாக்குறுதியை ஒருபோதும் அளிக்கவில்லை என்று கூறியுள்ளார்.